पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹா. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் 1000 திருநாமங்களிலே 980வது திருநாமத்தை ரசிக்கப் போகிறோம். ஏற்கனவே ரசிச்சிட்டோமே. சென்ற திருநாமம் 980 தானே சொன்னேன். நன்று கவனத்தில் கொள்ளுங்க. 980.1ன்னு சொன்னோம். இப்போ சொல்லப்போது 980.2. அதாவது இந்த 980வது திருநாமம் ஸ்ரீஹி என்பதற்கு 6 வகையான விளக்கங்கள் இருக்குது. பல திருநாமங்களுக்கு பல வகை விளக்கங்கள் இருக்குது. ஆனாலும் அந்த சில சமயம் விளக்கங்களை கூட சொல்லியிருக்கேன். இந்த ஸ்ரீஹி என்கிற திருநாமத்துக்குள்ள 6 விளக்கங்களும் அவசியம் நன்கு சுவைத்து ரசிக்கப்பட வேண்டியவை. இவைகள் நம் வாழ்க்கைக்கு நல்ல வழியை காட்டக்கூடிய 6 தனித்தனி விளக்கங்கள். எனவே தான் இந்த 980ல் 6 விளக்கங்களை கூற போகிறோம். முதல் விளக்கம் ஆகிடுத்து. இப்போ 2வது விளக்கம். அந்த முதல் விளக்கம் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொன்னேன். என்னுடன் பொறியியல் கல்லூரியில் படித்த மாணவர் கிருஷ்ணன், அவர் சிவில் படித்தார், நான் மெக்கானிக்கல் படித்தேன். முதல் 2 ஆண்டுகள் 2 பேரும் சேர்ந்து படித்தோம். 3வது ஆண்டு நான் இயந்திரத்துறைக்கு வந்தேன், அவர் கட்டிடத்துறைக்கு போனார். ஆசைப்பட்டுட்டு போனார். கொஞ்ச நாள் இருந்தார் இயந்திரத்துறையில். அங்கேருந்து மாற்றிட்டு கட்டிட பிரிவுக்கு போயிட்டார். அவர் கட்டிட பிரிவில் அவ்வளோ ரொம்ப ஈடுபாடு. ஏன்னா அப்பாவே பெரிய கட்டுமான நிபுணர், கட்டட கான்ட்ராக்டர். அப்போ ஏற்பட்டவர் கூட திருமணம் நடந்ததை பற்றி சென்ற விளக்கத்தின் பொழுது சொன்னேன். அப்போது அவர் சென்ட்ரல் ஸ்டேஷனில் சந்தித்தேன்னு சொன்னேன். தலையில் மொட்டை போட்டு வந்திருந்தாரு சொன்னேன். அந்த திருப்பதியில் போய் பாலாஜிக்கு மொட்டை அடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னார் என்று விளக்கினேன். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அந்த நண்பர் கிருஷ்ணன் திருப்பதியில் சென்று மொட்டை அடிச்சுட்டு வந்ததை பற்றி நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்பா, நீ வேண்டின்றது மதுரவல்லி தாயார் தான் உன்னை காப்பாற்றினாங்க. கூடலழகர் கோயிலில் உள்ள மதுரவல்லி தாயார் உன்னை காப்பாற்றிருக்காங்க. மதுரான்னு உன் மனைவி பேர். அந்த பேரை நீ அவளை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் மதுரான்னு குவி தலை புரண்டு மாடியிலேருந்து கீழே விழ தெரிஞ்ச. அப்போது ஒரு மணல் லாரியில் விழுந்துட்டேன். அதனால் அடிபடலை. அந்த லாரியும் மதுரவல்லி சர்வீஸ், லாரி சர்வீஸ். அதை ஓட்டின டிரைவரும் மதுராநாதர். அவர் எல்லோரும் மதுரான்னு கூப்பிட்றதுனால நீ தான் அவரை கூப்பிட்டேன்னு நினச்சி ஸ்லோ பண்ணார். அதனால் விழும்பொழுது உனக்கு எந்த வித அடியும் படலை, மணலில் விழுந்துட்டேன். ஆக உன்னை காப்பாற்றினது மதுரவல்லி தாயார் நீயே சொல்கிற. அப்படி இருக்கும் பொழுது திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன? அதான் நான் கேட்டேன் என் மனைவி மதுராவை. சொல்கிறான் கிருஷ்ணன். கேட்டேன்டா, எதுக்கு திருப்பதியில் மொட்டை அடிக்கணும்னு வேண்டிட்டேன்? நம்ம மதுரவல்லி தாயார் தானே காப்பாற்றினாங்கன்னு. இல்லை எனக்கு என்னவோ தோணி எடுத்து வேண்டிட்டேன் அப்படின்னு மனைவி சொல்லிட்டான். அப்புறம் நான் கொஞ்சம் அஸ்ரத்தையாக தான் இருந்தேன். திருப்பதி மொட்டை அடிக்கிறதுங்கிறது சரிப்பட்டு வர விஷயமா சின்ன வயசில். அப்படியும் கிருஷ்ணனுக்கு தன்னுடைய தலையை ரொம்ப அழகுன்னு எண்ணம் வேறு. அது சுருளையாக இருக்கணும்னு அதில் கிளிப்பெல்லாம் வச்சுட்ருப்பான். நான் பார்த்துருக்கேன். அப்போ ஏற்பட்ட தலைமுடியை தியாகம் பண்ண சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் உயிர் பழிச்சதுக்கு நன்றி கடனாக செலுத்தணும்னு இவங்க சொல்கிறா. மனைவி சொல்லிகிட்டே இருந்தாப்பா. அப்புறம் ஒரு நாளைக்கு எனக்கே கனவில் மதுரவல்லி தாயார் வந்தார். அவன் சொல்கிறான் கிருஷ்ணன், மதுரவல்லி தாயார் கனவில் ஒரு காட்சி, இதை பார்த்துக்கோ அப்படின்னு காப்பிச்சாங்க. மதுரவல்லி தாயார் தான் திருச்சானூர் இருக்கிற அலர்மேல் மங்க தாயார். அலர்மேல் மங்க தாயாருக்கும் திருவேங்கமுடியானுக்கும் ஒரு கான்வர்சேஷன். அந்த பையன் கிருஷ்ணனை காப்பாற்ற சொன்னேன், காப்பாற்றினேன். நீ சொன்ன செஞ்சிட்டேன். அந்த சமயத்தில் மதுரா லாரி சர்வீஸ் கரெக்டாக வரும்படியாக ஏற்பாடு பண்ணி அந்த மணலில் அவன் விழும்படியாக பண்ணினேன். ஏன் தெரியுமா அப்படின்னு திருவேங்கமுடியான்னு கேட்டார்.